Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கறோம்னா 12th accountancy chapter 5ல exercise sum number 18 பார்க்கறோம். என்ன பாருங்க adjustment of goodwill எப்படிலாம் adjust பண்ணி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம illustration sumல ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ அதுபடி தான் போட போறோம். Aparna and Priya are partners who share profit and losses in the ratio 3:2. அப்போ இது வந்து அவங்களோட old ratio 3:2. Brinda joins the firm for 1/5 share of profit and bring in cash for her share of goodwill 10,000. Brindaங்கிற ஒரு நியூ பார்ட்னர் ஜாயின் ஆகுறாங்க. எப்படி 1/5 share of profitல ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க goodwill எவ்வளோ 10,000 கேஷாக கொண்டு வராங்க. Pass necessary journal entry for adjusting goodwill for the assumption of the fluctuating capital method. இது என்ன மெத்தடு? Fluctuating capital. Fluctuating capital எப்படி போனால் கேபிட்டல் அக்கௌண்ட் போகணும். இதே வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் போகணும். ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது நல்லா பார்த்துங்க. ஃப்ளக்சுவேட்டிங்காக ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாலோட் அண்ட் த பார்ட்னர்ஸ் வித்ரா த என்டையர் அமௌண்ட் ஆஃப் த ஷேர் ஆஃப் குட்வில். என்டையர் அமௌண்ட்டை என்ன பண்ணாங்க? ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அவங்க வந்து வித்ரா பண்ணிக்கிறாங்க. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போடணும். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எதுக்கு? குட்வில்க்கு. அவங்க வித்ரா பண்ணுறது வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் ஆப்போசிட் என்ட்ரியாக போட வேண்டியதான். ஓகே, வாங்க சம் போடலாம். ஹெட்டிங் எழுதிக்க வேண்டியதான். டேட் பர்டிகுலர்ஸ் லெஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட். இப்போ குட்வில்லுக்கான என்ட்ரி. குட்வில் வந்திருந்தால் கேஷாக ஒரு நியூ பார்ட்னர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம்? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எந்த ரேஷியோ படி? அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இங்கே சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஓல்டு ஷேரை தான் நம்ம சாக்ரிஃபைசிங் ஷேராக அசைவ் பண்ணிக்கும். என்ன என்ட்ரின்னு பாருங்கள். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் இருக்கா? அபர்னாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிரியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போது குட்வில்லோட வேல்யூ என்ன? குட்வில் எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு? அவர் கேஷாக 10,000 கொண்டு வந்திருக்கார். இந்த 10,000 என்ன பண்ணோம்? இந்த 3:2 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அவங்க கொடுக்கல. நியூ ரேஷியோ கொடுத்துருந்து ஓல்டு ரேஷியோ கொடுத்துருந்தா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர் போட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். அவங்க அது கொடுக்காததுனால ஓல்டு ரேஷியோவே நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 3:2. இப்போது 3:2ங்கிறது தான் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ குட்வில் எவ்வளோ அவர் கேஷாக கொண்டு வந்திருக்காரு? 10,000 கொண்டு வந்திருக்காரு. அப்போது என்ன? பேங்க்குக்கு நேராக 10,000 போட்டுருங்க. 10,000 இன்ட்டு 3/5. 3 + 2 3 + 2 5. அப்போது 3/5. 5 1s are 5, 5 2s are 10. 2,000 வருதா? 2 × 3 2,000 × 3 6,000 போட்டுரும். நெக்ஸ்ட்டு பிரியாவுக்கு 10,000 இன்ட்டு அவங்களோட ஷேர் வந்து 2/5. 5 1s are 5, 5 2s are 10. அப்போ 2,000 × 2 4,000 போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10,000 குட்வில் வரணும். நரேஷன் எப்படி இருக்கும்? பீயிங் கேஷ் brought ஃபார் குட்வில் அண்ட் credited டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இந்த ஓல்டு பார்ட்னர் என்ன பண்ணிக்கிட்டாங்க? வித்ரா பண்ணிக்கிட்டாங்கன்னு அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வித்ராவுக்கு ஒரு என்ட்ரி போடணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போட வேண்டியதான். அபர்னாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, பிரியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அமௌண்ட் வித்ரான் பை பார்ட்னர்ஸ்னு நரேஷன் எழுதிடுவோம். இப்போ எந்த அமௌண்ட்டை போடணும்? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமா? 6,000 அபர்னாக்கு 4,000. அப்போ 10,000 என்ன பண்ணாங்க? ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? குட்வில் வந்து கேஷாக கொண்டு வந்தாங்கன்னா இப்படி தான் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். தீபக் செந்தில் சம் நம்பர் 19. தீபக் செந்தில் அண்ட் சந்தோஷ் ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன ஆகுது? ஈக்குவலியாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. அப்போது இது வந்து ஓல்டு ஷேர். ஓல்டு ஷேர் எவ்வளோ? ஈக்குவல்னால் எப்படி எழுதுவோம்? 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. 1:1:1. ஓகேவா? இப்படி தான் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு தே அட்மிட் ஜெரால்ட் இன்ட்டு பார்ட்னர்ஷிப். ஜெரால்டுங்கிற நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகிறாங்க. 1/3 ஷேர் இன் ஃபியூச்சர் ப்ராஃபிட்டில். ஓகே. த குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் வேல்யூட் அட் 45,000. அப்போது ஃபர்மோட குட்வில் வந்து 45,000. ஜெரால்ட் brought cash for his share of goodwill. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? குட்வில்லோட வேல்யூ வந்து 45,000 வந்து இருக்குது. கம்பெனியோட குட்வில் வந்து 45,000 இருக்குது. இப்போ ஜெரால்ட் வந்து கேஷாக எவ்வளோ கொண்டு வராருன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். 1/3 ஷேரை வச்சு அவரோட கேஷ் எவ்வளோ அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வித்ரா ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த ஷேர் ஆஃப் குட்வில். குட்வில்ல ஹாஃப் அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க? இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, வித்ரா பண்ணிக்கிறாங்க. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் அட்ஜஸ்டிங் குட்வில் அண்ட் அசம்ஷன் தட் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இதுபடி தான் போட போகிறோம். வாங்க போடுவோம்.
இப்போது 19th சம்மில் ஃபஸ்ட்டு குட்வில்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ ஜெரால்டுங்கிற நியூ பார்ட்னர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. எவ்வளோ இருக்குது ஃபர்மோட குட்வில் வேல்யூ 45,000 இருக்குது. ஆனால் ஜெரால்டு கொண்டு வர்றது வந்து 1/3 ஷேர். அப்போ 45,000ல் 1/3 வந்து 15,000. அப்போ இவரோட கேஷ் குட்வில் வந்து 15,000. ஓகேவா? நியூ பார்ட்னரோட குட்வில் வந்து 15,000. இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓல்டு பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ ஓல்டு பார்ட்னருக்கு எப்படி என்ட்ரி போடுவோம், ஹெட்டிங் எழுதிங்க, ஜேர்னல் என்ட்ரி. ஓல்டு பார்ட்னர்ஸ் கொடுக்குறத பேங்க் அக்கௌண்ட் டேட்டா தீபக் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செந்தில் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சந்தோஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லிட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறோம். இப்போது இதை எப்படி பிரிக்கணும், 15,000 கிடச்சிச்சா, அந்த 15,000 டோட்டலாக பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுரும். இப்போ இவங்க 15,000ல் ப்ராஃபிட் அண்ட் ஷேரை எப்படி ஓல்டு ஷேர் பிரிச்சுக்கிறாங்க, ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. அதுதான் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ 15,000 இன்ட்டு 1/3 அவங்க ரேஷியோவில் 1:1:1. அப்போது 1 + 1 + 1 3. இப்போ 15,000 இன்ட்டு 1/3 கால்குலேட் பண்ணிங்கன்னா 3 × 5,000 இன்ட்டு 1 5,000. அதே தான் எல்லா பார்ட்னர்ஸ்க்கு வரும். 15,000 இன்ட்டு 1/3 5,000. நெக்ஸ்ட்டு 15,000 இன்ட்டு 1/3 5,000. ஓகேவா? being cash brought forward goodwill and credited to old partners account அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதுகிறோம். இது வந்து குட்வில் என்ட்ரி போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, half ஆஃப் த அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓல்டு பார்ட்னர் என்ன பண்ணியிருக்காங்க, வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஹாஃப் அமௌண்ட் அப்படின்னா என்னது, இந்த 15,000 அவங்க குட்வில்ல ஹாஃப் அமௌண்ட். அப்போ 15,000 டிவைடட் பை 2 ஹாஃப் அமௌண்ட்னா 7,500 வரும். ஓகேவா? இப்போ இந்த 7,500 தான் என்ன பண்ணணும், அவங்க ஓல்டு பார்ட்னர் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கான என்ட்ரி போடணும். அதுக்கான என்ட்ரி எப்படி போடுவோம் பாருங்கள். தீபக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, செந்தில் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு சந்தோஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், இப்படி தான் போடுவோம். இப்போ இவங்க 7,500 ஈக்குவலாக பிரிக்கிறோம். அப்போ 7,500 இன்ட்டு 1/3 2,500. இந்த 2,500 தான் 3 பேருக்கு 2,500 2,500 2,500 டோட்டல் எவ்வளோ வருது 7,500. பீயிங் அமௌண்ட் வித்ட்ரான் பை பார்ட்னர் வந்து ஹாஃப் அமௌண்ட்டை தான் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஹாஃப் அமௌண்ட்டாக நம்ம பிரித்து காமிச்சிருக்கோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.